நீங்க அவர் முதலமைச்சர் ஆயிட்டாலும் பொறாமப்படுறீங்களா அப்படிங்கிற இடத்துல அதுதான் முக்கியமான கேள்வி. ஒரு பதில் சொன்னார் பாருங்க, சிரிச்சுட்டு. என்னவா இருக்கும் எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. விஜய் மேல எனக்கு பொறாமை. நான் அரசியல் இல்ல, அரசியல் தான் இல்லாத போது அவர் மேல எனக்கு ஏன் பொறாமை? ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. நிச்சயமாக நிச்சயமாக சத்தியமாக சத்தியமாக அப்போ கூட வந்திருக்காது. அந்த பதில் தான், அதுதான் நேற்று ஹைலைட் ஆயிருக்கணும் எல்லா மீடியாலையும். ஒருவேளை கமலஹாசன் ஆயிருந்தா கூட நான் பொறாமப்பட்டிருக்கணும் என்னமோ தெரியல அப்படின்னு ஒரு சிரிப்பு சிரிச்சார். ஒருவேளை கமலஹாசன் ஏதாவது முதலமைச்சர் தான் எனக்கு பொறாமை வந்திருக்குமோ என்னமோ தெரியாது. அப்போ கூட வந்திருக்காது. அதுக்கு என்ன அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம்னா, கமல் எனக்கு போட்டி, விஜய் எல்லாம் விஜய் எல்லாம் ரஜினிகாந்த். நானா இருந்தா நாக்க புடிங்கி போட்டு செத்துருப்பேன். ஒண்ணுமே தெரியாத மாதிரியே போறாங்க பாத்தீங்களா? நீங்க எதுவும் தப்பா புரிஞ்சுட்டீங்களா? தப்பா எடுக்காதீங்க சார். ஐயோ சாரிங்க, ஐயோ நான் அப்படிதான், நான் ஏதாவது போடித்த இடத்தை விட்டுட்டு போயிட்டோம்னா நீங்க ஏதாவது வேற எதுவும் ஃபீல் பண்ணிடாதீங்க. விஜய் எல்லாம் ரஜினிகாந்த் என்ன செய்யல, என்னவா கூட பொறாமப்படல அப்படி சொல்லுவாங்க. ஆயிரத்து எடுக்கிற மாதிரியே கைய விடுறானுங்க, கடைசியில கர்ச்சிப்படுத்தி கழிய விட்டு போயிட்டானயா. விஜய் எல்லாம் ரஜினிகாந்த் என்ன செய்யல, என்னவா கூட ஒரு சிறிதளவு கூட பொறாமப்படல அப்படி சொல்லுவாங்க. நீங்க தயவு செய்து வேற எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ பேசாம இருக்கீங்களா? ஏற்கனவே வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. என்ன கொடுமை சார். பெரிய முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிட்டு போன கோட்டை எடுத்து அமிச்சிட்டாரா? பலத்த குறிகளை ஏற்கனவே பொழந்திருக்கேன், இப்போ பஞ்சாயத்தை துவங்குறதுக்கு வந்திருக்கேன். ரோலரக்கன் நான் ரோலரக்கன், ரோலரக்கன் நான் ரோலரக்கன். என்ன மாமா ஸ்டார்ட் பண்ணலாமா? வணக்கம் மக்களே. நம்ம தமிழ்நாடு அரசு பாத்தீங்கன்னா லொக்கேட்டடா இருக்கிற ஏரியா கிட்ட எல்லாமே மூடிட்டாங்க. டாஸ்மாக் கடையெல்லாம் மூடுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது பாத்தீங்கன்னா அரசு மதுபான கடை, அதான் சக்சஸ்ஃபுல்லா மூடிட்டாங்க. உனக்கு இன்னொரு எப்படிபா? நல்ல கொஸ்டின். ஒரே செட்டப். நாட்டுல இருக்கிற பிரைவேட் பாரை மூடவே இல்லை. இது என்ன விதத்துல நியாயம் அப்படின்னு, இது என்ன வகையான மாற்றம் அப்படின்னு மக்களே சிந்திச்சு நீங்க தான் கேட்கணும். கேவலமான பில்டப் தேவையாப்பா? பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலகம் நம்மள உடனே உத்து பார்க்கணும். நாதாரித்தனம் பண்ணாலும் நாசுக்கா பண்ணணும்டா. ஆனா நம்ம பண்றது 4 பேருக்கு புரியப்படாது, தெரியப்படாது. திருச்சியில் ரீசெண்டாக நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும், சென்னையில் கொஞ்சம் மாதங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவத்தை பற்றியும் கம்பேர் பண்ணி ஒரு வீடியோ இன்ஸ்டாவில் அப்லோட் பண்ணியிருந்தேன். யுவர் வீடியோ ஹஸ் பீன் ரிமூவ்ட் அப்படின்னு 5 minutesல ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு. அவ்வளவுக்கு கிரைண்டரா கிரைண்ட். நீங்க ஒரு வில்லேஜ் விஞ்ஞானி பாஸ். சென்னையில் ஒரு நார்த் இந்தியனை கொலை பண்ண ஒரு சம்பவத்தை பற்றியும், திருச்சியில் இப்போ ரீசெண்டாக ஒரு பொண்ணை பப்ளிக் பிளேஸில் வச்சு அடித்ததை பற்றியும் பேசி ரெக்கார்ட் பண்ணியிருந்தேன். நார்த் இந்தியன் கொலை பண்ணும் போது இருந்த பார்ட்டியோட நேம் வச்சு அப்லோட் பண்ணப்ப இன்ஸ்டாவில் அந்த ரீல் அப்லோட் ஆச்சு. கரண்ட்டாக இருக்கிற பார்ட்டியை நேம் மென்ஷன் பண்ணி இன்ஸ்டாவில் ரீல்ஸ் போட்டால் அது அப்லோட் ஆகலை. கரெக்டா கண்டுபிடிச்சாயா? யுவர் வீடியோ ஹஸ் பீன் ரிமூவ்ட் 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 3 டைம்ஸ்லேருந்து 4 டைம்ஸ் ட்ரை பண்ணேன். இதே தான் எனக்கு திருப்பி வந்துச்சு. பர்டிகுலர் அந்த பார்ட்டியை நேம் மென்ஷன் பண்ணால் அந்த வீடியோ என்னால் போஸ்ட்டும் பண்ண முடியல, அப்லோடும் பண்ண முடியல, ரிமூவ் ஆகுது அந்த வீடியோ. பாருங்க சார், பாருங்க சார், நாட்டுல மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு கேப் மாதிரி பிட் பாக்கெட் சந்தல திருடவன் பொந்தல திருடவன் எல்லாம் தலைவன் ஆயிட்டா இந்த நாடு உருப்படுமா சார்? இன்னைக்கு நீ பேசப்படும் உரிமை பறிக்கப்பட்டது. இன்னும் சில நாட்களில் நீ பேசப்படும் மொழி பறிக்கப்படும். அப்படியே இந்த கைத்தை கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு, இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும். அறிவு கெட்ட நாயே, நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற? ஒட்டுமொத்த சேலம் மக்களும் வெறுக்கக்கூடிய நபர் தான் இவர் தான். இவர் பேர் வின்ஸ்டார் சிவகுமார். ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம எந்த ஒரு சேலம் லோக்கல் சேனல் எடுத்தாலும் இவர் பேசிட்டு இருப்பாரு. இந்த சதுரங்க வேட்டை படம் வரும்ல, இவர் தான் இந்த சதுரங்க வேட்டை படத்துல வர ரியல் லைஃப் நட்ராஜ். ஈஸியா பணம் சம்பாதிக்க 1000 வழி இருக்கு, அதுல ஒரு வழியை சொல்லித்தரேன் வாங்க.
இவர் மேல இருக்க குற்றப்பத்திரிகை மட்டும் 1000 பக்கம் இல்ல, 15 லட்சம் பக்கம். 15 லட்சம் பக்கம். ராஜாவோட வேலை வேலை செய்யறதில்ல, வேலை சொல்றது. ஒரு லாரியை வச்சு குற்றப்பத்திரிகை எடுத்துட்டு வந்தாங்க. இவரால நடு தெருவுக்கு வந்தது மட்டும் பல்லாயிரம் குடும்பம், தூக்கு மாட்டி தற்கொலை பண்ணிட்டவங்க எத்தனையோ பேரு, கடனாளியானவங்க எத்தனையோ பேரு. இவரு தேடப்படும் குற்றவாளி. கடந்த 5 ஆண்டு காலமா தலைமறைவா இருந்தவரு இன்னைக்கு தாவேக ஆட்சி அமைந்த உடனே அது ஒரு காவல்துறை அதிகாரியோட முன்னிலையில அமைச்சர் செங்கோட்டையனிடம் சால்வை வாங்கி மரியாதையா கட்சியில் இணைஞ்சிருக்கிறாரு. குருஜி, எனக்கு ஒரு சிந்தனை. இந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டை போட்ட உடனே அடுத்தவனை ஏமாத்துறதுக்கு ஒரு தனி தைரியம் வந்துருதுல்ல? எப்படியாற்பட்ட மாற்றம் பாருங்க. தலைமறைவா இருந்த குற்றவாளி வெளிப்படையா மரியாதையோட ஒரு கட்சியில இணைகிறாரு பாருங்க. இதுதான் அந்த மாற்றம். தமிழக மக்கள் விரும்பிய மாற்றம் இதுதானே. யார் தெரியுதா? டேய், நம்ம அந்த மால்ல பார்த்தமே ஜிப்பாக்காரன், அவனோட பிஏ தானே இவன். இவனடா கோட் சூட்லாம் போட்டு அருகம்புல் ஜூஸ் குடிச்சுன்னு இருக்கான். ஏண்டா டேய், நீ மினிஸ்டர் தான் நான் நம்புவானடா. நாட்டாம கம்பெனில இருந்து இந்த கதர் சட்டையை திருடிட்டு வந்திருக்கிற, அவன் வல்லரசு கம்பெனில இருந்து இந்த கமாண்டோ ட்ரெஸ் திருடிட்டு வந்திருக்கான். மினிஸ்டர்னா அப்ப கக்கன், காமராஜர், கலைஞர், புரட்சி தலைவர் யாரா? திருச்சியில் தன்னை திருமணம் செய்ய மறுத்த கல்லூரி மாணவியை பட்டப்பகலில் கொடூரமாக தாக்கி கீழே தள்ளி அவரின் தலையில் கல்லால் அடித்த இளைஞனை என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். ரகளைகள் ஆரம்பம். பொம்பளைகளை தொடக்கூடாது, பொருள்களை விடக்கூடாது. இந்த தூத்துக்குடிய ஒரு போர்ட் சிட்டியா கம்ப்ளீட்டா கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்றதுதான் தலைவரோட ஆசை, எங்களோட ஆசை. நான் ஒரு லட்சத்தோட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்னது? இந்த இந்தியாவுக்கு எப்ப சுதந்திரம் கிடைக்குதோ அப்பதான் எனக்கு கல்யாணம். இந்தியாவுக்கு சுதந்திரம் எப்போ கிடைச்சாச்சு? கிடைச்சிருச்சா? எப்ப? கணேஷ் நகர் பகுதியில் கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்வது குறித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்த பெண் மீது மது கும்பலைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் வீட்டிற்குள் புகுந்து கொடூர தாக்குதல் நடத்தி கொலை மிரட்டல் விடுத்ததாக. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, சட்டம் ஒழுங்கு சரியா இல்லன்னு சொன்னா தமிழ்நாட்டுல பெண்கள் பாதுகாப்பு தான் அதிகமா இருக்குதான். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? இல்ல டாஸ்மாக்ல 10 ரூபா பாலாஜின்னு பாடுனீங்கல்ல, இன்னைக்கு தினமலர் செய்தி எடுத்து பாருங்க. பட்டுக்கோட்டையில 20 ரூபா வாங்குறதா ஒரு அப்புறம் கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். இது என்ன 10 ரூபா ஆதவன்னு பாடுறதா? 10 ரூபா ஆதவன்னு பாடுறதா இல்ல 20 ரூபா ஆதவன்னு பாடுறதா? 10 ரூபா லீமா ரோஸ்னு பாடுறதா? மாணவி ஒருவர் தற்கொலை செய்து கொண்டார். அந்த தற்கொலைக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் பழகிய வாலிபரின் மிரட்டலே காரணம் என்பதால் அந்த இளைஞர் மீது இதுவரை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து தான் ஏழை இப்படி பண்றிய கிறுக்கு மெண்டல் பயிலுலா, செத்த பயிலுலா, மூஞ்சி மோரையும். நம்மளுடைய ஆட்சியில சட்டம் ஒழுங்குல சமரசமே இருக்காது. அதனாலதான் இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றோம், தைரியமா இருங்க மக்களே. 17ஆம் தேதி அதிகாலை வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த 2 பெண்கள் மீதும் பெட்ரோலை ஊற்றி தீ வைத்த மர்மநபர் அங்கிருந்து தப்பி ஓடியதாக. மக்களுக்கு ஒண்ணுன்னா இந்த விஜய் வந்து நிப்பா. கருத்தட ஆபரேஷன் பண்ண பண்ணி மாதிரி குதிச்சிட்டு இருக்கிற இந்த விஜய் வந்து கேள்வி கேப்பா. இந்த விஜய் எப்பவுமே மக்கள் பக்கம் தான். மாற்றுத்திறனாளி பெண்ணுக்கு காரில் லிப்ட் கொடுப்பதாக கூறி அழைத்துச் சென்று பாலியல் தொல்லை கொடுத்ததாக ஒருவரை பிடித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். நீங்க சொல்லுங்க மக்களே, பெண்கள் பாதுகாப்பு இருக்கு, சட்டம் ஒழுங்கு சரியா இருக்கு? கேக்குதா சார்? இதுதான் ரியாலிட்டி, இதுதான் நிஜம். என் மண்ணுக்கும் மக்களுக்கும் யார் என்ன தீங்கு செஞ்சாலும் அதை எதிர்த்து அவங்க கிட்ட இருந்து நம்ம மக்களை பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம அரசியலுக்கே வந்திருக்கிறோம். இதெல்லாம் சொல்லிட்டு மக்களை ஏமாத்துறது யாரோட ஆட்சியிலங்க? தேர்தலுக்கு முன்பும் விஜய் முதல்வரான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் சமூக வலைதளங்களில் பல பொய்யான தகவல்களை பரப்பி வருவதாக தி ஹிந்து ஊடக நிறுவனம் ஆதாரத்துடன் விமர்சித்துள்ளது. மாட்டிக்கினாரு ஒருத்தரு, இவரை காப்பாத்தணும் கத்திரி, தவேகாவில் 25க்கும் மேற்பட்ட தலித் வேட்பாளர்கள் பொது தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றதாக தகவல்கள் பரவின. ஆனால் சங்கராபுரம் பொது தொகுதியில் மட்டுமே தவேக சார்பில் தலித் வேட்பாளர் நிறுத்தப்பட்டதாகவும் அவரும் தேர்தல் முடிவில் 3ஆம் இடமே பிடித்துள்ளார் என்றும் தி ஹிந்து நிறுவனம் அம்பலப்படுத்தியிருக்கிறது. வருங்கால அமெரிக்க ஜனாதிபதி முருகேசன் தவேக வேட்பாளர்கள் பலரும் ஏழைகள் என்றும்
டீ கடை உரிமையாளர், ஆட்டோ ஓட்டுநர் போன்றோர் எம்எல்ஏ ஆகியிருப்பதாகவும் செய்தி பரப்பப்பட்டது. அரசியலில் அர்னால்டு அடக்கல்ராஜ், சட்டசபையின் ஜாக்கி சான் அடக்கல்ராஜ், பொலிட்டிக்கல் ப்ரூஸ்லி அடக்கல்ராஜ். ஏன் ஃபாதர் அழறீங்க? இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல எப்படிமா அழுவாம இருக்க முடியும்? கூடவே தவிக வேட்பாளர்களில் பெரும்பாலானோர் பட்டப்படிப்பு முதல் PhD வரை படித்துள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகின. குறைச்சு பேசாதீங்கண்ணே, நானும் எஜுகேட்டட் ஃபேமிலி. என்னது எச்சுக்கல ஃபேமிலியா? நீ எத்தனாவது படிச்சிருக்க? நான் 7வது பாஸ்னே. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிசன பசங்களோட எல்லாம் கூட்டி சேர வைக்கிற? இதுவும் உண்மையில்லை என்பது தவிக வேட்பாளர்களின் வேட்புமனுக்கள் மூலமே தெரிய வந்துள்ளது. கண்டுபிடிச்சாப்ல விட்டுருமா? இதான் எனக்கு ரொம்ப வசதி. பாக்கறியா? ஜோடியா மிஸ் ஆறீங்களா நீங்க? முக்கியமாக தவிக ஆட்சியில்தான் முதல் பெண் அமைச்சர் பொறுப்பேற்றதாக பகிரப்படும் தகவல்களும் அடிப்படை அறமற்றது என தி ஹிந்து ஊடகம் விமர்சித்து உள்ளது. இவ்வளவு பர்சனாலிட்டியை வச்சுக்கிட்டு நான் படுற அவஸ்தை உங்களுக்கு எவனுக்காக தெரியுதாடா? இந்த சப்ப காக்கா இல்லாதையும் பொல்லாதையும் சொல்லி உன்னை ஏத்தி விடுறான். அவனை நம்பாத. முக்கியமாக விஜயின் முதல்வர் இருக்கையில் வெள்ளை டவல் இல்லை என்பது ஏற்கனவே கருணாநிதி, ஜெயலலிதா ஆகியோர் கடைபிடித்த நடைமுறைதான் என்பதையும், முதல்வர் அறையில் அமர்ந்தபடியே விஜய் உணவு சாப்பிடுவதாக வெளியான புகைப்படம் AI மூலம் உருவாக்கப்பட்டது என்பதையும் ஹிந்து ஊடகம் சுட்டிக்காட்டியுள்ளது. யாரா அந்த பிச்சைக்கார பசங்க? இதேபோல் தவிக தொடர்பான பெரும்பாலான செய்திகளிலும் பொய்யான தகவல்கள் இணைக்கப்படுவதாக தி ஹிந்து ஊடகம் ஆதாரங்களுடன் விமர்சித்து உள்ளது. ஏன்பா என்ன பார்த்தா என்னன்னு தோணுது உனக்கு? இல்ல என்னன்னு தோணுதுன்னு கேக்குறேன். நீ சும்மா இருப்பா. 34,000 வாட்ஸ்அப் குரூப் பிளஸ் டெலிகிராம் குரூப்ஸ். இது ஒன்னுலயும் 19 இருந்து 35 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய ஃப்ளூயன்ட், ஹூ ஆர் டிஜிட்டலி ஃப்ளூயன்ட் இருக்கக்கூடிய ஆட்கள், 3ல இருந்து 7 கோஆர்டினேட்டர்ஸ். இது எல்லாம் தான் இந்த ரூட் மாஃபியாவுடைய ஆக்சுவல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிஃபோர் எலெக்ஷன். இதுல எக்ஸ்ட்ராவா 4,000க்கும் மேற்பட்ட இன்ஃபுளுசர்ஸ் ஃபார் பெய்டு இன்ஃபுளுசர்ஸ் இன் ரெகுலர் பேரோல். இது இல்லாம மோர் தென் ஒரு 14,000 பார்ட் டைம் இன்ஃபுளுசர்ஸ். இது எல்லாத்தையும் ஹையர் பண்ணது மூலமா தான் இப்படி ஒரு மேசிவ் மேனிபுலேஷன் அவங்களால புல் பண்ண முடிஞ்சது. இட்ஸ் வெரி குட் ஸ்டடி அண்ட் இட்ஸ் வெரி குட் பிசினஸ் மாடல். இது இல்லாம மோர் தென் 40 டேட்டா சயின்டிஸ்ட் வந்து ஸ்விக்கி, ஃபோன்பே இந்த மாதிரி ஆப்ல இருந்தெல்லாம் கூட்டு வந்து மக்களுடைய சென்டிமெண்ட், அந்த சென்டிமெண்ட் சம்பந்தப்பட்ட ட்ராக்கிங் அண்ட் அது சம்பந்தப்பட்ட டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் ரெடி பண்றதுக்காக யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன் உனக்கு இந்த வேலை? நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம் பாரு, செய்யறதையும் செஞ்சு விட்டு குடிக்கிறத பாரு, திருவிழாவில காணாம போன புள்ள மாதிரி. ஏய், உன்னை தெரியுண்டா எனக்கு. என்னென்ன வேலைக்கு எப்படி எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அதாவது எப்படின்னா, இவங்க ஒரே நாள்ல வந்து 150ல இருந்து 250 கண்டென்ட் வந்து ஆட்டோமேட்டிக்கா AI ஜெனரேட்டடாவோ இதாவோ எடிட் பண்ணி அது கண்டென்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். இது இந்த குரூப்ஸ்ல போய்கிட்டே இருக்கும். இதை எடுத்து இவங்க ரீமிக்ஸ் ரீல்ஸ் அது இது இவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க. சோ தேர் வாஸ் a massive influx of content இந்த வழியில தான். சோ இது எல்லாத்தையுமே லைசென்ஸ்டு ப்ரொப்ரைட்டரி சாஃப்ட்வேரா ரூட் விக்கிறதுக்கு ரெடியா இருக்கு. என்னது மூட்டை பச்சை கொள்ளும் நவீன மிஷின். கேள்வி எல்லாம் கேட்கப்படாதுன்னா கேட்லாக்கு கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு முன்னோட்டமா தான் இப்போ நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த விஜய் அண்ணா ஃபார் PM அப்படிங்கிற ட்ரெண்ட். இதுல இருந்து ஆனா திமுக கத்துக்க வேண்டிய பாடமா நினைக்கிறது என்னன்னா, இதுக்கு பேர் தான் ட்ரௌனிங் இன் ஒன்ஸ் ஓன் சக்சஸ் அப்படிங்கிறது. ஒரு IT ஃபீல்டு இந்த அளவுக்கு நம்ம கொண்டு வந்து எல்லாம் டெவலப் பண்ணதை அதே பொருள் எடுத்து நம்மளே போட்ட மாதிரி யூஸ் பண்ணாங்க பாத்தீங்களா. So I think it's high time that DMK and other parties also have to be highly equipped to beat such propaganda and massive manipulation of public mentality.